Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு நம்ம வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு வர்க் ஆரி எம்ப்ராய்டரியில மிரர் வர்க் வந்து ஒரு saree வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். பட் வந்து நீங்க கண்டிப்பா கடையில வாங்க ஒரு பொட்டிக் ஷாப்ல நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி வாங்குன ஒரு saree மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் மிரர்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு saree இல்லனா ஒரு சல்வாரோ இல்லனா நம்மளுடைய குழந்தைகளோட ஒரு Dressலயோ நம்ம செய்யும்போது அது வெயிட்டா உங்களுக்கு இருக்க கூடாது. அதுக்காக மிரர் மாதிரியே எக்ஸாக்ட்டா இருக்கிற இந்த மாதிரி பிளாஸ்டிக் மைக்கான்னு சொல்லுவாங்க. சோ பிளாஸ்டிக் மிரர் இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களோட சாரியோட வெயிட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தியா காமிக்காது. சோ மிரர் வர்க்னாலே நம்ம கடையில வாங்காம இருக்கிறதுக்கு காரணம் அந்த மிரரோட வெயிட் அது நிறைய கவுண்ட் கூடும்போது சாரியோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்றேன். சோ இப்போ இது நம்மளே பண்ண போறதுனால ஒரு சிம்பிளான ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு மிரரை வச்சு ஒரு கிராண்டான saree எப்படி பண்ணலாம்ன்றதை பாருங்க. ஸோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணுற இதில் வந்து ஒரு மெங்குலாக எல்லா சைஸ் மிரரும் இது வந்து அதில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம காமிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் 2-3 சைஸஸில் மிரர் போட்டிருக்கேன். இது ஒரு பெரிய சைஸு, இது ஒரு குட்டி சைஸு. ஸோ இந்த வெறும் மிரர் வெறும் த்ரெட்டு மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு கிராண்டான டிசைன் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ட்ரேசிங் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செலக்ட் பண்ணுற இடத்துல முதல்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மிரரில் வச்சு நான் எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன். மற்றபடி இந்த இது எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மிரர் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 minutes இதுக்கு ஆகிட்டோம். நார்மலான சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு saree ஒரு நம்மளோட ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம்னா ஒரே ஷேடில் 2 த்ரெட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை 2 த்ரெட்டையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுப்போம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆரி செயின் போடுறது எப்படின்றது டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் என்னோடய பேஜ்லேயே ஆரி பேசிக் செயின் ஸ்டிச் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயும் போல் நம்ம செயின் போடுறோம். போட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு செயின் பாருங்கள். இப்போ ஏற்கனவே போட்ட செயினுக்கு மேலே பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு செயின் முடிக்கும் போது ஏற்கனவே போட்டிருக்கிற செயினுக்கு கீழே பக்கத்தில் ஒரு செயின். சிம்பிள். இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணிகிட்டே வர போகிறோம். நீங்கள் செயின் போடையில் இந்த நூல் வந்து லைட்டாக அந்த மிரரை டச் பண்ணி அதை லாக் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். மெயின் அவ்வளோதான். அதுதான் அவ்வளோதான் முடிச்சாச்சு.
மேக்ஸிமம் டு த லெவல் ஆஃப் 5 மினிட்ஸில் வந்து இந்த மிரர் ஒர்க்கை வந்து எவ்வளோ பெரிய மிரரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இது ஓகே, இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேணும், ஃபினிஷிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும்னா சுற்றிரும் வந்து நம்ம நார்மலாக செயின் போடுற மாதிரி அந்த நம்ம ஜாயின் பண்ண இடம், ஃபினிஷிங் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அது வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறதுக்கு சுற்றிரும் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு செயின் போட்டுக்கலாம். ஃபினிஷ் பண்ணிடல, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க செயின்குள்ளே போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மிரர் ஒர்க்கு வந்து இதோட விட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை இன்னும் ஃபர்தராக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு லீஃப் மாதிரி, ஒரு ஸ்டெம், ஒரு லீஃப், ஒரு பூக்கள், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா எக்ஸ்ட்ரா டிசைன்ஸையும் நீங்கள் பேசிக்கான ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டே கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் சாரீஸ்லேயோ ஒரு குர்த்திஸ்லேயோ இல்லைன்னா பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸஸில் பண்ணிங்கன்னா ராஜஸ்தானி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எஃபெக்டில் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் வர வீடியோஸில் நிறைய ஆரி சம்மந்தமான டீட்டெயில்ஸு, ஹேண்ட் ஒர்க், எம்ப்ராய்டரி, நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.